ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு காட்டுப்பகுதியில் கழுதை ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. கழுதையை கவனிச்ச ஓநாய் ஒன்று அதை அடித்து தின்னும் நோக்கத்தோடு அதன் மீது பாஞ்சிச்சு. தனக்கு வந்த ஆபத்தை கண்டு பயந்தது கழுதை. ஓநாயை எதிர்த்து சண்டை போடுறது கஷ்டம், ஆனால் ஏதாவது ஒரு தந்திரம் செய்து தான் சமாளிக்கணும்னு கழுதை தீர்மானிச்சிச்சு. ஓநாயோட பாய்ச்சலின் போது கொஞ்சம் விலகி கொண்டு, ஓநாயாரே, உம்முடைய வலிமையின் முன்னால் நான் எம்மாத்திரம்? நான் இன்று உமக்கு இரையாக போறது உறுதி. இதை யாராலும் தடுக்க முடியாது. நானும் உமக்கு இரையாக தயாரா இருக்கிறேன். அதுக்கு முன்னால நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தயவு செஞ்சு கேட்கணும்னு வேண்டி கேட்டுக்குச்சு. நீ என்ன சொல்ல விரும்பின? சொல்வதை சீக்கிரம் சொல் அப்படின்னு உருமிச்சு ஓநாய். ஓநாயாரே, என் காலில் பெரிய முள் ஒன்று குத்தி விட்டது. முள்ளை எடுக்க நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சு முடியலை. காலில் முள் உள்ள நிலையில நீ என்னை அடிச்சு சாப்பிட்டேன்னா அந்த முள் உன் தொண்டையில மாட்டிக்கொள்ளும். அது உமக்கு கடுமையான வேதனையை தருவதோடு உன் உயிரையும் வாங்கிவிடும். அதற்கு தயவு கூர்ந்து முதல்ல என் காலில் இருக்க முள்ளை எடுத்து விடு. அதற்கு பிறகு நீ என்னை அடிச்சு தின்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு கழுதை சொல்லுச்சு. ஏமாந்த ஓநாய் ஒத்துக்கொண்டது. கழுதை தனது பின்னங்கால்களை திருப்பி காண்பித்து, ஓநாய் கழுதையின் பின்னங்கால்களில் முள் இருக்கிறதா அப்படின்னு தேடுற வேலையில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கழுதை பின்னங்கால்களால் ஓநாயை பலமாக உதைச்சுது. கழுதையின் உதை தாங்காமல் ஓநாய் துடி துடித்து சரிஞ்சிச்சு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கழுதை வேகமாக ஓடி தப்பிச்சுக்கிட்டுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? கிடைக்கிற சந்தர்ப்பத்தை சரியாக நம்ம செயல்படுத்தி கொள்ளணும். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.